ரிப்பன் பக்கோடா செய்யலாமா? அதுக்கு 400 கிராம் அரிசி மாவு, 200 கிராம் கடலை மாவு, 100 கிராம் பொட்டுக்கடலை, இது கூட 2 ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டுக்கிடுங்க. ஒரு 2 கட்டு பூண்டு சேர்த்துக்கிடுங்க. 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கிடுங்க. இதை அரைச்சிட்டு வந்துடலாம். ஃபஸ்ட்டு ஒவ்வொரு மாவை நம்ம சலிச்சுக்கிடணும். ஃபஸ்ட்டு அரிசி மாவை சலிச்சுக்கிடலாம். அடுத்தது கடலை மாவை சலிச்சுக்கலாம். மிக்சியில் அரைச்சிட்டு வந்து சலிப்போம். மிக்சியில் அரைச்சதை சலிச்சுக்கிடுவோம். பொட்டுக்கடலையை நல்லா சலிச்சுக்கிடுங்க. பூண்டு நல்லா சலிச்சாச்சு பாருங்கள். பொட்டுக்கடலையோட தொளி மட்டும் தண்ணி வந்துடும். இது தூர போட்டுக்கலாம். இதில் தேவையான அளவு உப்பு போட்டுக்கிடுங்க. மாவை நல்லா கலந்துக்கிடுங்க. இதில் சூடாக எண்ணெய் வச்சுருக்கேன். பட்டர் போட்டுக்கிடுங்க. இல்லைன்னா சூடாக எண்ணெய் காய்ச்சி வச்சுக்கிடுங்க. ஒரு குழிக்கரண்டி எண்ணெய் ஊற்றிக்கலாம். மாவோட மிக்ஸ் பண்ணிக்கிடுங்க. கரண்டியை வச்சு எண்ணெய் சுடும். மாவை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிடலாம். அதுக்கப்புறம் தான் நம்ம தண்ணி ஊற்றி பிசையணும். ஒரு பிஞ்ச் சோடா போட்டுக்கிடுங்க. போட்டுட்டு மாவை நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. நல்லா கலந்துட்டு இனி நம்ம தண்ணி ஊற்றி பிசைஞ்சிக்கிடுங்க. மாவை கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து இந்தளவுக்கு பிசைஞ்சிக்கிடணும். இந்த இப்படி பிசுக்குன்னா இப்படி வரணும். இந்தளவுக்கு ரொம்ப கெட்டியாகவும் ரொம்ப தளர்வும் இல்லாமல் பக்குவமாக பிசைஞ்சிக்கிடுங்க. இனி நம்ம முறுக்கு குழலில் போடணும். இந்த மாதிரி ரிப்பன் குழலில் அரைச்சி எடுத்துக்கிடுங்க. மாவு ஒரு உருண்டை இப்படி எடுத்துகிட்டு இதில் நிரப்பிக்கலாம். நிரப்பிக்கலாம். எண்ணெய் ஹீட் ஆயிடுச்சு. இப்படி சுற்றிக்கலாம். ஒன் போல் வருது பாருங்கள். ரிப்பன் மாதிரி வரணும். கட்டாகக்கூடாது. ஓகே, ஒரு பக்கம் வெந்துருச்சு. அதை அப்படியே மாற்றி போட்டுக்கிடுங்க. 2வது பக்கம் இனி ஒரு 10 நிமிஷம் வேகட்டும். நல்லா வெந்துருச்சு பாருங்கள். அந்த பவுல்ஸ்லாம் அடங்கிருச்சு. சத்தம் எதுவும் இல்லை. இந்த சமயத்தில் எடுத்துடலாம். பாருங்கள், சூப்பராக இருந்திருக்கா? நல்லா வடிச்சிட்டு எடுத்துக்கலாம். ரிப்பன் பக்கோடா நம்ம சூப்பராக ரெடி பண்ணியாச்சு. நம்ம இது வீட்டிலே ஸ்நாக்ஸாக செஞ்சு கொடுக்கலாம். வெளியே வாங்குறதோட நம்ம வீட்டில் நான் சொன்ன அளவில் செஞ்சு பாருங்கள். நாங்கள் ஆர்டராக எடுத்து கொடுத்துக்கிட்டு இருக்கோம். வெளியூருக்குலாம் அனுப்பிக்கிட்டு இருக்கோம். உங்களுக்கு தேவையான ஆர்டர் பண்ணிக்கிடுங்க. வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்குறோம். பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக மொறுன்னு வந்திருக்கு பாருங்கள். நல்லா சாஃப்டாக வந்திருக்கு. வாயில் போட்டோன்னு அப்படி கரைஞ்சிருது. இது ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.